எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் சுந்தர் இயக்கத்துல நம்ம விஷால் அவர்கள் நடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமா ரிலீஸ் ஆகாம அப்படியே கிடப்புல இருக்க மத கத ராஜா. இந்த படம் எப்பதான் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா படத்துடைய ட்ரைலர்லாம் வெளிவந்து ரசிகர் மத்தியிலும் நல்ல வரவேற்பு, ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டைனர். கண்டிப்பா இப்ப அந்த படம் வந்துச்சுன்னா கிளிக் ஆகுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இந்த படம் எடுத்த சமயத்துல இந்த படம் வெளிவந்திருந்தா கலகலப்பு மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்கலாம். இந்த படத்துக்கு நம்ம விஜய் ஆண்டனி தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காப்புல. அவருடைய கம்போசிங்ல வெளிவந்திருக்கிற இந்த மதகதா ராஜா படத்துடைய சாங்ஸுமே ரசிகர் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு. நம்ம விஷாலுமே இந்த படத்துல ஒரு பயங்கரமா ஒரு சாங் பாடியிருக்காப்ல. சரி, இந்த படம் வருமா வராதா அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. பேண்டமிக்லயே இந்த படத்தை அப்படியே தூசி தட்டி எல்லா பிரச்சனையும் முடிச்சு டைரக்டா ஓடிடியில கொண்டு வர மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அதை நம்ம சொல்லியிருந்தோம். நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். அதுக்கடுத்து நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட பேசினாங்க, சோனி லைவ் கிட்ட பேசினாங்க, இருக்கிற எல்லா ஓடிடிட்டையும் பேசினாங்க. ஆனா இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அமௌண்ட் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ ரீசெண்டா இந்த அரண்மனை பார்ட் 4 படத்துடைய ஈவெண்ட்ல சுந்தர் சி கிட்டே கேட்டாங்க, இந்த படம் என்னதான் ஆச்சு, வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கும் தெரியல, நாங்க ரொம்பவே ட்ரை பண்ணிட்டோம். அதாவது நானும் விஷாலும் இந்த படத்தை எப்படின்னா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறோம். நாங்க என்ன கேட்டோம்னா, அது ப்ரொடக்ஷன் தரப்புலயே கேட்டோம், நாங்களே அந்த படத்தை வாங்கிக்கிறோம், கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டோம். அப்பவுமே அவங்க தரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னது வாங்கிக்கிறோம்னு சொல்லியும் தரலையா அப்படின்றத எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. ஏன்னா எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸா இருந்தாலும் பல கோடி அந்த படத்துல போட்டிருப்பாங்க. ஒருத்தர் நான் அந்த படத்தையே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்பா எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்லியும் தரல அப்படின்ற மாதிரி சொல்றது எனக்கு என்னமோ மிகப்பெரிய ரூட்டா தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதை வச்சு என்ன தெரியுதுன்னா, இந்த படம் கடைசி வரைக்கும் எந்த ஒரு ஓடிடிலையும் தியேட்டர்லயும் வெளியாக போறதில்ல அப்படின்றது இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ யாரும் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. இல்ல 7வது அதிசயமோ இல்ல 8வது அதிசயமா இந்த படம் எதனா வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.